நிறைய கோடிக்கணக்கான ஆன்மீக சாதகர்கள் வாழ்க்கையிலே இகத்திலும் பரத்திலும் அகத்திலும் வெற்றியடைய உன்னத நிலையடைய முயற்சிக்கின்ற அந்த தேடுதல் உடையவர்களை பல கோடி பேரை தினந்தோறும் பார்க்கறதுனாலையும் அவங்களுக்கு கைட் பண்றதுனாலையும் சப்போர்ட் பண்றதுனாலையும் எனக்கு இருக்கிற அனுபவத்திலிருந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். யாருமே எந்த தேடுதலுடைய அந்த சீக்கருமே மிகப்பெரிய மாது சூது அந்த மாயையில எல்லாம் கீழே விழுந்துறது இல்லைங்க. முதல்ல அவங்க டயர்ட்னஸ், போர்டம் இந்த மாயையில தான் சறுக்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து சறுக்கி கண்ணு திறந்து பாக்குறதுக்குள்ள சகலவிதமான வலையிலையும் சிக்கி முடிச்சு போயிருப்பான். டயர்ட்னஸ் போர்டத்துல விழுந்த உடனே தான் சரசரசரன் சறுக்கி எதிலெல்லாம் சிக்கக்கூடாதோ அதிலெல்லாம் சிக்கி முடிந்திருப்பார். அதுக்கப்புறம் அது இடியாப்ப சிக்கல் இல்ல, இடிக்கிற ஆப்ப சிக்கல். இடியாப்ப சிக்கல் இல்ல, இடிச்சுக்கிட்டே இருக்கிற ஆப்ப சிக்கல். இடி போல இடித்துக்கொண்டே இருக்கும் இடியாப்ப சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு, இதான் சரியான வார்த்தை. இடிபோல் இடிக்கும் இடியாப்ப சிக்கல் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. பாவமா இருக்கும். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. காலம் ரயில் அப்படின்னா அதுல உட்கார்ந்துட்டு போற பேசஞ்சர் நீங்க இல்ல, காலம் போற ட்ராக் நீங்க. காலங்கிற திரைப்படம் ஓடுகின்ற திரை நீங்கள். திரைப்படத்திலே மயங்கி அது நிஜம்னு அதுல போய் லைக்காதீர்கள்.